குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்திங்கன்னா மிதுன ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற கார்த்திகை மாதமானது வருகின்ற 2025 நவம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 2025 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கார்த்திகை மாத பலன்களாக உங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். அப்போ மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களோட ராசிநாதனை பொறுத்து தான் மாதத்தின் பலன்கள் நிர்ணயிக்கிறோம். அப்போ உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமான புதன் பகவான் சூரியன் புதன் செவ்வாய் 3 கிரகத்தோடு தொடர்பு பெற்று 6ஆம் இடத்தில் மறைந்திருக்கார். அப்போ மறைந்த புதன் நிறைந்த பலன்களை தருவார் அப்படின்ற விதியின் அடிப்படையில் இந்த மாத காலகட்டங்கள் கொஞ்சம் பண வருவாய் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்களாக உதயமாகும். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள், தொழில் வளர்ச்சி, பொருளாதார அபிவிருத்திகள், குடும்ப மேன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக உதயமாகுது. அதனால் உங்களோட ராசிநாதன் வலிமை பெற்று தான் இருக்கார், எந்த விதத்திலும் குறைந்து போகவில்லை. அது மட்டும் போதான்னு இந்த நேர காலகட்டத்தில் குரு பகவான் அதிசாரமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துட்டுருக்கார். இதுக்கு முன்பாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜென்மத்தில் குரு இருந்து உடலை படுத்தி மன அழுத்தத்தையும் மன கஷ்டத்தையும் ஏற்படுத்தினார் தான் சொல்லணும். கடந்த 2025 மே மாதத்திலிருந்து இந்த அக்டோபர் மாதம் முடியக்கூடிய காலகட்டம் வரணும்னு சொல்லணுன்ற விதி. ஏன் என்ன காரணம்னாக்கா ஜென்மத்தில் அதாவது உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிற இடமானது ரொம்ப அழுத்தம் கொடுக்குன்றது விதிங்க. குரு பகவானோட பார்வைக்கு தான் அதிகமான பலன்கள் உண்டு. அப்போ இருக்கக்கூடிய இடத்தை காட்டுன்ற போது உங்களோட ராசிலேயே இந்த குரு பகவான் கடந்த ஒரு 6-7 மாத காலம் இருந்ததுனால குடும்பத்தில் மன கஷ்டங்கள், பொருளாதார நெருக்கடிகள், கடன் சொல்லக்கூடிய அமைப்புகள், சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள், இது மாதிரி குடும்ப ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கணும், மன அழுத்தத்தை கொடுக்கணும், தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள்லாம் வந்திருக்கணுன்றதான் விதி. அப்போ அதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு கடந்து வந்துட்டீங்க. இப்போ அதிசாரமாக வந்திருக்கக்கூடிய இந்த குரு பகவானால் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஏதோ ஒரு சுப நிகழ்வுகளை இந்த கார்த்திகை மாதத்தில் செய்ய போகிறீங்க. அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் ஏதாவது சுப நிகழ்வுகள் செய்யணும், வீடு மனை வாசல் வாங்கணும், அல்லது வீடு மனை வாசல் கட்டணும், குடிபெயரணும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யணும்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டு. வெகு நாட்டில் திருமணமே ஆகலை சார், நானும் முயற்சி எடுத்துகிட்டே இருக்கேன், திருமணமே நடைபெற மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஏங்கி நிற்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஏதோ ஒரு பெண்ணை பார்த்தேன், ஒரு பையனை பார்த்தேன், டக்குன்னு நிச்சயப்பட்டு நின்று போச்சு, நிச்சயப்பட்டு நல்லபடியாக திருமணம் ஆக போகுது அப்படின்ற ஒரு மன நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு உதயமாக போகுதுங்க. ஏன் என்ன காரணம்னாக்கா உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்பாக 9ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து அந்த காரக பவன் ஆஸ்திகளை ஏற்படுத்தினதுனால மன அழுத்தங்கள் ரொம்ப முடிஞ்சிருக்கும். அதனால் திருமணத்தில் தடைகள் வந்திருக்கும். அப்படிப்பட்ட இந்த நபர்களுக்கு இந்த மாத காலகட்டமானது திருமண வாழ்க்கையில் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. நீங்கள் பிடித்த மாதிரி ஒரு கணவன் அல்லது ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படின்றது ஒரு விதி. அதனால் மிதுன ராசிக்கு ஒரு அதிர்ஷ்டக்கான ஒரு காலகட்டங்களாக இருக்குது. முக்கியமாக பணத்தட்டுப்பாடுங்க. எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் எனக்கு பணம் கிடைக்கல சார், பணம் பத்தலை சார்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு குரு பகவான் உச்சத்தில் உட்காந்துருக்கனால பணம் கொஞ்சம் பல வழியிலிருந்து கிடைக்கும். என்றைக்கோ உழைச்சிருப்பீங்க, அந்த நேரத்தில் இருந்தாங்க வட்டி முதலமாக வச்சுங்கன்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அல்லது ஏதோ ஒரு இடத்துல பண வருவாய்கள் திரட்டக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாகும். அடுத்ததாக குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்கனால வீடு மனை வாசலில் திருத்தி அமைக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் தோன்றும். இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் என்று ஒரு பூமி பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதில் எந்த விதத்திலும் குறைகள் ஏற்படாது. அந்த வீடானது மிக விரைவான காலகட்டத்தில் கட்டி முடிக்கப்படும். அந்த வீட்டுக்கு எந்த விதத்திலும் சேதாரங்கள் இருக்காது. பல்லாண்டு காலம் அந்த குடும்பத்தில் உள்ள நபர்கள் நோய் நொடி இல்லாமல் வாழக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அதனால் ஸ்திர மாதங்களில் இந்த வீடு மனை வாசல் முகூர்த்தம் கொள்வது விசேஷத்தை கொடுக்குன்றீங்க. அப்போ ஸ்திர மாதமான இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் வீடு மனை வாசல் கட்டணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கட்ட ஆரம்பிங்க. உங்கள்கிட்ட பணமே கையில் இல்லைனாலும் பல வழியிலிருந்து பணம் திரட்டி வீடு மனை வாசலை அடுத்த ஒரு வருடத்துக்குள்ளாரையே கட்டி முடிக்கக்கூடிய ஒரு யோகங்கள் உங்களுக்கு உருவெடுத்துன்றது தான் விதிங்க. அப்போ இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு நலமாகவே இருந்துகிட்ருக்கு. அடுத்து 5ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் இணைவு இருக்கிறது மகாலட்சுமி யோகம் அப்படின்ட்டு விதிங்க. அப்போ 5ஆம் இடம் தான் பூர்வ புண்ணியாதிபதி புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம். இப்போ 5ஆம் இடத்துல சுக்கிரன் சந்திரன் நினைவு இருந்தால் உங்களோட குலதெய்வம் உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த நேர காலங்களில் கூப்பிட்ட குரலுக்கு குலதெய்வம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இந்த நேர காலங்களில் கூப்பிட்ட குரலுக்கு உங்கள் குலதெய்வம் வரதுக்கான வாய்ப்புகள் மிகவும் விரைவாக இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள், அது முக்கியம். குலதெய்வத்தில் பெண் தெய்வம் யாரெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு இந்த மாத காலங்களில் அந்த பெண்களாலேயே ஆதாயங்கள் பெறக்கூடியதும் இந்த பெண் தெய்வ வழிபாடுகளும் மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கின்றீங்க. அடுத்து 6ஆம் இடத்துல இந்த சூரியன் புதன் இணைவு இருக்கிறது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்கும். எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் வென்று வந்துடுவீங்க. எதிரிகள் உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய விதிகளாக உருவாகுன்றீங்க. அடுத்து 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது. இந்த நேரத்தில் இடமிட்டு இடம் பெயரலாமா, வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் தொழில் சம்பாதிக்கலாமா, பணம் சம்பாதிக்கலாமா அப்படின்ற மாதிரி எண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். ஏன்னா ஒரு ஜாதத்தில் 7, 9, 12ஆம் இடத்துல கிரகம் நின்று அவனுடைய தசாபத்தி நடக்கும் காலகட்டத்தில் அந்த ஜாதகம் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு விதி. அப்போ 9ஆம் இடத்துல ராகுவே வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு தொடர்புடைய கிரகம்.
அவர் 9ஆம் இடத்துல தொடர்பு விட்டார்னா இந்த நேர காலையில் வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை செட்டில்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகலாம். அதனால் இந்த மாத காலகட்டத்தில் வெளிநாடுகள் வீட்டை விட்டு வெளியே போய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ அதிர்ஷ்ட காற்றுகள் வீச போகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கனால கொஞ்சம் இப்போ அந்த பணிச்சுமைகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பணிச்சுமைகள் அப்படின்னாக்கா, நான் எவ்வளோ தான் சார் என்னாலையும் செய்ய முடியும், என்னால் செய்ய முடியல சார் அப்படின்ற ஒரு மன அழுத்தம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான கொஞ்சம் பணிச்சுமைகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். வேலையே இல்லைன்னு உட்காந்துருந்த காலகட்டங்கள் நீங்கி இப்போ பணிச்சுமைகள்னால உட்காரக்கூடாது. அதனால் இந்த நேரத்தில் உழைக்கிறதுக்கான நேர காலகட்டமாக இருக்குது. இந்த மாத காலங்களில் உழைச்சி முன்னேறதுக்கான வாய்ப்புகள் எடுத்துங்க. இந்த மாத காலகட்டங்களானது நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு சாதகமான சூழல்களாக ஏற்படுத்தி தரக்கூடிய மாதமாக இருக்குது. குடும்பத்தில் ஏதோ சுபநிகழ்வுகளோ சுபகாரியங்களோ அழியா சொத்து சேர்க்கையோ வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்ந்து குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாயிடுச்சு. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நன்றி, வணக்கம். மிதுனம். கற்க கசடர கற்பவை, கற்க கசடர கற்பவை என்று என் குரு சொல்லியிருக்கார். ஒரு பொருளை கற்கணும், கசடர கற்கணும். இன்னைக்கு அந்த அளவுக்கு போவோம், கசடர கற்கணும். அனைத்தும் கண்டிப்பா கடைகள் அனைத்தும் கத்துக்கிட்டா பண்டிதர் தான், நான் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் எதையாவது ஒரு சிங்கம் மாதிரி, சிங்கம் போல சீரணும் சொல்றாங்கல்ல, அதனால அனைத்தும் கத்தக்கூடிய அறிவு மிதுனம். உயருக்கு உரியது மிதுனம், வெளிநாட்டுக்கு உரியது மிதுனம், விவேகத்துக்கு உரியது மிதுனம், வில்லங்கத்துக்கு உரியது மிதுனம். இன்னைக்கு அந்த மாதிரி வருது உங்களுக்கு. அப்போ மிதுன ராசி என்ன செய்ய வேண்டும்? இந்த கார்த்திகை மாசத்துல உங்க ராசிக்கு நல்லா கவனிங்க. 2ஆம் இடம் கெட்டு போகக்கூடாது. 12 ராசியில் 2ஆம் இடம் கெட்டு போகக்கூடாதுன்னு நிறைய பலமுறை உங்களுக்கு நான் பகிர்ந்துள்ளேன். அதே போல மிதுனத்துக்கு 2ஆம் இடம் கடகத்துல குரு உச்சம். அப்ப கடகத்துல குரு உச்சம்னா உங்க ராசிக்கு 2 தடவை உச்சம் பெற்றிருக்காரு. முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், புனர்பூசம் அவருடைய நட்சத்திரத்துல உச்சம் பெற்றிருக்காரு. ஒரு மனிதனுக்கு ஒரு கன்சிமிட் நேரம் இருந்தா போதும், இறைவனுடைய கன்சிமிட் நேரம் கிடைச்சா போதும். ஒரு 18 மாசமும் 18 வருஷமும் ராகு திசை 18 நல்லதை கொடுக்குமா? சனி மகா திசை 19 நல்லதை கொடுக்குமா? குரு மகா திசை 16 நல்லதை கொடுக்குமா? ஒரு கடைக்கண் பார்வை பட்டால் போதுமே. அந்த போல உங்க ராசிக்கு 2ல குரு உச்சம் பெற்றிருக்கனால பயன்படுத்திக்கங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு என்ன தொழில் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அஷ்டமத்து சனி முடிஞ்சிருச்சு, ஜென்ம சனி முடிஞ்சிருச்சு, சனியினுடைய ஆதிக்கம் முடிஞ்சிருச்சு, ராகுக்கு இதனுடைய ஆதிக்கம் முடிஞ்சிருச்சு. லைன் கிளியராக இருக்கிறீங்க. அது திருமணமாக இருந்தாலும் சரி, புத்திர பாக்கியமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் நண்பர்கள் மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த 4 கிரகம் 4 கோள் இருக்கு, 4 மூளை இருக்குது பார்த்தீங்களா, 4 உபயம் அப்படி சொன்னா தான் புரியும். உபயம்னா பாதி பேத்துக்கு தெரியாது, எல்லாத்துக்கும் தெரியணும். ஐயா சொல்றது எல்லாத்துக்கும் தெரியணும், உள்ளதை உள்ளபடி சொல்லணும். அதுக்கு நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து வணங்குகின்றேன். எனக்கு நிறைய நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஐயா உள்ளதை உள்ளபடி தான் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. அதுக்கு தலை வணங்குகின்றேன். அது ரொம்ப முக்கியம். எதற்காக எங்கிட்ட கேட்குறீங்க? 1008 யூடியூப் சேனலில் ஓடிட்டு இருக்குது. ஐயா நீங்கள் சொல்கிறது உள்ளது உள்ளபடின்னு சொல்கிறது ஏன் சொல்கிறீங்க? அந்த பாதத்தை நான் பரிசீலிக்கின்றேன், அந்த பாதத்திற்கு மதிப்பு கொடுக்கின்றேன். என்ன கஷ்டத்தில் இருப்பீங்க, நல்லதுக்காக கேட்பீங்க. நான் கார் வாங்க போகிறேன்னு கேட்பீங்க, கார் வாங்க போகிறேன்னு கேட்க மாட்டீங்க. காருக்கு கார் எந்த நாள் வாங்க போகிறதுன்னு கேட்பீங்க. கஷ்டம், எல்லா கஷ்டத்தையும் யார் தாங்கணும்? நவக்கிரகங்கள் தாங்கணும். நவக்கிரகத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் தான் நாங்கள். நவக்கிரகத்தினுடைய குணங்களை உங்களுக்கு சொல்லக்கூடியவங்க தான் நாங்கள். அந்த தசாபத்தியை பகுத்து சொல்லக்கூடியவங்க தான் நாங்கள். இந்த ஜோதிடத்துறையில் உள்ளவங்க அடியார்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கையோட செய்யுங்க. கொஞ்சம் உண்மையை சொல்லணும், இலைமறைக்காயா உண்மையை சொல்லணும். அந்த வகையிலே விவேகத்துக்கு உரியவர் மிதுனம். மிதுனம் காற்று நிற்காது, அந்த 3மே நிற்காது, அந்த 3 நிற்காது. மிதுனம், துலாம், கும்பம். பேசி பாருங்க, அவங்ககிட்ட கிளிப்பிள்ள மாதிரி தான் இருப்பாங்க. இதில் 3ல் கும்பத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா 90% கிளிப்பிள்ளையாக இருக்கும். ரைட்டுங்களா? ஏன்?
கலசம் எல்லாத்தையும் ஒன்னாக்கி கொடுக்கும். என்னங்க காவேரி தீர்த்தம் ஓடுது, காவேரியினுடைய தீர்த்தத்தை பூரா ஒரு கலசத்துக்குள்ள தானே அடைக்கினாரு, அதுக்குள்ள தானே அடைக்க வச்சாரு. காற்று ஏற்கனவே காற்று ராசி, மூணுமே காற்று ராசி. அப்போ மனசை ஒன்றுபடுத்திக் கொள்ளுங்கள், தியானத்தில் ஈடுபடுங்கள், வழிகாட்டியாயிருங்கள். படிப்பில் எந்த குறையும் வைக்காதீங்க. படிப்பு சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. படிப்பு சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. அது நூல் நிலையமாக இருந்தாலும் சரி, லேண்டிங் லைப்ரரியாக இருந்தாலும் சரி, புக்ஸு சேல்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டேஷ்னரி ஐட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை பதிப்பகமாக இருந்தாலும் சரி. பதிப்பகம் மிகவும் மதிப்பு கொடுக்கும். இல்லை கதை கற்று எழுதுறவனாலும் சரி, இல்லை பள்ளிக்கூடங்கள் சம்மந்தப்பட்ட யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட யூனிவர்சிட்டியை விட உங்களுக்கு பள்ளிக்கூடங்கள், உயர்நிலை பள்ளி, பஞ்சாயத்து பள்ளி, இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள், மீடியம் பள்ளி, மிடில் பள்ளிக்கூடம், அந்த மாதிரி மிடில் கிளாஸில் உள்ள பள்ளிகள், எழுத்துத்துறை, நூல் நிலையம், எழுதுகோல் எல்லாம் உங்களுக்கு தான். கொஞ்சம் வெளிநாடு இதெல்லாம் போய் வந்தீங்கன்னா இந்த மாதிரி தொழில் எடுத்து ஜெராக்ஸு, கருப்பு. ஏன்னா உங்களுக்கு சுக்கிரனும் சனி புதனை விட்டு போகாது, புதன் சனியை விட்டு நீங்காது. அப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு கண்டிப்பாக அறிவினால் எதையுமே சாதிக்கக்கூடியவர்கள், அறிவினால் எதையும் சிந்திக்கக்கூடியவர்கள், அறிவினால் எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடியவர்கள் நீங்க தான். ஆக இந்த கார்த்திகை மாதத்தில் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 6ல் பகை வீட்டில் இருக்காரு. இருந்தாலும் ரொம்ப நாளாக கொடுக்கல் வாங்கல் இல்லை, அந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும். இதை 7 உங்களுக்கு 2ல் இருக்காரு. உங்கள் ராசிக்கு 7 2ல் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து சேரும். அப்படி சேரும்போது மிகவும் கண்டிப்பாக பணம் கொடுக்கலன்னு நினைக்காதீங்க. இனிமேல் வந்து சேரக்கூடிய நேரம். ஏன்? உங்கள் ராசிக்கு 2ல் குரு இருக்காரு. எல்லா தனத்தையும், எல்லா தானியத்தையும், எல்லா சுகத்தையும், எல்லா பொருளாதாரத்தையும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய, எல்லா குழந்தை பாக்கியத்தில் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு உச்சத்தில் இருக்கிறாங்க உங்கள் ராசிக்கு. கொஞ்ச நாளைக்கு இந்த டிசம்பர் வரையும், அப்புறம் மாறி போயிடும். அப்புறம் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். கொஞ்சம் கண் முழிச்சுக்கோங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக வழிபாடுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஆஞ்சநேயரை, கொஞ்சம் காற்று ராசி இல்லையா, ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. ஆஞ்சநேயர் நல்லா கும்பிடுங்க. அன்னை உமையவள், காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, இந்த 3 ஆட்சி செய்யக்கூடிய அம்பிகை அன்னையே வழிபடுங்க. அப்படி வழிபட்டீங்கன்னா கண்டிப்பாக மிக சிறப்பாக வருவீங்க என்பதில் மாற்று கருத்து அல்ல. பொதுவாகவே மிதுன ராசியாதிபதி புதன் பகவான். இப்போ புதன் பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக புதன் பகவான் வந்து 219 டிகிரியில் இன்னைக்கு வந்து, அதாவது விருச்சக ராசியில அனுச நட்சத்திரம், அதாவதுன்றது பார்த்தீங்கன்னா 2ஆம் பாதத்துல சனியுடைய சாரம் வாங்கி அவர் வந்து இன்னைக்கு நட்பா உட்கார்ந்துருக்கிறார். உங்க ராசியாதிபதி விருச்சக ராசியில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி உட்கார்ந்துருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வக்கரத்துல உட்கார்ந்துருக்கிறார். இந்த மாதம் பிறக்கும் போது உங்க ராசியாதிபதி விருச்சக ராசியில புதன் பகவான் வக்கரத்தில் இருக்கிறார். அப்ப 7ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விருச்சக ராசியில அவர் வக்கரத்தில் இருக்கிறார். 7ஆம் தேதிக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரிபேஸ்ல வந்து துலா ராசியில வந்து உக்காந்து வக்கரத்துல உட்கார்றாரு. அப்ப 13ஆம் தேதி தான் துலா ராசியில இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதாவது பிறக்கும் போது விருச்சக ராசியில வக்கரம், 7ஆம் தேதி வக்கரத்திலிருந்து ரிபேஸ்ல வராரு. அப்ப 13ஆம் தேதி வரைக்கும் வக்கரத்தில் இருந்துட்டு 13ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். அப்ப நிவர்த்தி அடையும் போது உங்களுடைய ராசியாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நேரம் வந்து நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 6ஆம் இடம் பொதுவா 6, 8, 12 இந்த இடத்துல உட்கார்ந்தா அந்த கிரகம் வேலை செய்யாது. குறிப்பா சிரமம் தான் கொடுப்பாரு. அப்படி சிரமத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த புதன் பகவான் 7ஆம் தேதி அன்னைக்கு ரிபேஸ்ல வராருல்ல, அப்ப 5ஆம் இடத்துக்கு வந்து உட்கார்றாரு. 6ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு வராரு. அப்ப 5ஆம் இடத்துல வந்து உட்காரவர் பார்த்தா அந்த 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி அந்த ஒரு 6 நாள் இருக்கு பாத்தீங்களா, அந்த 6 நாள் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 13ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஒரு 17 நாள் இருக்கு பாத்தீங்களா, சூப்பரா இருக்கும். ஏன்னா உங்க ராசியாதிபதி உங்களுக்கு புத்திரஸ்தானத்துல உட்கார்றாரு.
பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உட்கார்றாரு. அப்போ வந்து பூர்வ புண்ணியத்துல இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகும். சொந்த பந்தத்துல இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிருக்கிறவங்க ஒன்னா சேரலாம். கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை இருந்தா கூட கண்டிப்பா சேரலாம். சொந்த பந்தத்துக்குள்ளார அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத, குறிப்பா பண விஷயத்துல சில பிரச்சனைனால விலகி போனவங்க சேர்ந்து வரலாம். அதுதான் பூர்வ புண்ணியன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது புத்திரஸ்தானத்துல உங்களுடைய ராசியாதிபதி புத்திரஸ்தானத்துல உட்கார்றாரு பாத்தீங்களா, 13ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் குழந்தை வரம் இல்லாம இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு உங்க ராசியாதிபதி புத்திரஸ்தானத்திலே வந்து உட்கார்றதுனால உங்களுக்கு நிச்சயமா புத்திர பாக்கியம் பெருகும், புத்திர செல்வம் பெருகும் சொல்றேன். 13ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும். சரிங்களா? அதே அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்ப இந்த மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா முழுவதுமே சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6ஆம் இடத்துலதான் உட்கார்ந்துருப்பார். அப்ப சூரியன் இந்த மாதம் முழுவதும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால தேவையில்லாத பேச்சுகள் கட் பண்ணிக்கணும். தேவையில்லாத விஷயத்துல இன்வால்வ் ஆகக்கூடாது. நல்லது பண்ணுனா கூட பொல்லாப்பு வரும். கொடுத்ததை கேட்டாலும் அடுத்தது பகையாகும். அதாவது என்ன உதவி செய்தாலும் நீ என்ன செஞ்சிட்டன்ற மாதிரி தான் கேள்வி வரும். குறிப்பா மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நீங்க அதை செஞ்சுட்டு கெட்ட பேர் வாங்குறதை விட செய்யாதே கெட்ட பேர் வாங்கிக்கோங்க. தேவையில்லாத விஷயத்தில் இன்வால்வ் ஆகாதீங்க. ஏன்னா இந்த மாத கிரக சூரிய பகவான் 6ஆம் இடம் ரோகஸ்தானத்தில் இருக்கிறதுனால வம்பு, வழக்கு, கோர்ட்டு, பஞ்சாயத்து, அவமானம், அதாவது விரை செலவு இந்த மாதிரி இடத்துல இருக்கிறாரு. கொஞ்சம் கவனமா இருக்கிறது கண்டிப்பா மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லது. அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதியும் 12ஆம் இடத்துக்கு அதிபதியும் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் இடத்திலே அவர் உட்கார்ந்துருக்கிறார். உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிரன் புத்திரஸ்தானத்திலே உட்கார்ந்துருக்கிறார். இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா எப்பயுமே மிதுன ராசிக்காரங்களுக்கு புத்திரஸ்தானம்னா 5ஆம் இடம் யாருன்னா துளாராசி தான். அந்த துளாராசிக்கு அதிபதி சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனே தன் சொந்த வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கிறாரு. பார்த்தீங்களா, 10 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகும். கண்டிப்பா சூப்பரா இருக்கும். 10 தேதிக்கு மேல 30 தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுக்கிர பகவான் வந்து 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதுல அந்த ஒரு 20 நாள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியா சுக்கிரன் சப்போர்ட் பண்ணுவாரு. குறிப்பா பெண்கள், மனைவி இவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவார். சரிங்களா? அதாவது உங்களுடைய மனைவியோ அல்லது வந்து நீங்க ஒரு பெண்களா இருந்தீங்கன்னா 10 தேதிக்கு மேல உங்க தொழில் ப்ரமோஷன், சம்பள உயர்வு, தொழில கைத்தட்டல், பாராட்டுகள், தொழில் ரீதியா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துக்கு போறாரு. அதனால ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய இன்னைக்கு செவ்வாய் பகவான் அவர் தன் சொந்த வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கிறார். 21ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் தன் சொந்த வீட்டிலேயே இருக்கிறதுனால குறிப்பா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது சகோதரன், கூட பிறந்தவங்க, ரெண்டாவது இந்த மாதிரி உறவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விட்டு போன சொந்தங்கள் தேடி வருவாங்க. காசு பணத்தினால உறவுகள்னால ஏதோ ஒரு சங்கட செழிப்பாயிடுச்சுங்க, பேசிக்கிறது இல்லை, எங்களுக்குள்ளார ஒரு கவலையில இருக்கிறோம் நாங்கள், அதாவது எங்களுக்குள்ளார வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத போயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாமே அது செவ்வாய் பகவான் ஆட்சியா இருக்கிறதுனால 21 தேதிக்குள்ளார சில அதாவது உறவுகள், சில அனுபவங்கள் எல்லாம் நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். சரிங்களா? அப்ப 21ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துக்கு போகும்போது செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் செவ்வாய் என்ன பண்றாருன்னா உங்களுக்கு வந்து திருமணத்துக்கு சப்போர்ட் பண்றாரு. ஏன்னா குரு வீட்டுல போய் செவ்வாய் உட்கார்றாரு. அப்ப குருவும் செவ்வாய் இணையும் போது நம்ம என்ன சொல்றோம், குரு மங்கள் யோகம். அது உங்க ஜாதகத்துல குருவும் செவ்வாயும் இணைஞ்சிருக்கான்னு மட்டும் பாருங்க. அப்படி இணைஞ்சிருந்தா திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு திருமண யோகம் உண்டு. சரிங்களா? அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் இடம் உங்களுக்கு கலஸ்தர ஸ்தானத்துக்கு அதிபதி, 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் உங்க வீட்டில் இருந்த குரு பகவான் இப்ப வந்து அதிசாரம் வாங்கி அவர் வந்து கடகராசிக்கு போயிருந்தாரு இல்லைங்களா? அப்படி கடகராசிக்கு போன குரு பகவான் இப்ப வக்கரத்துல உட்கார்ந்து உச்சமடைஞ்சு வக்கரம் அடைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி உட்கார்ந்தவர் வந்து என்ன பண்றாருன்னா 20ஆம் தேதி அன்னைக்கு மீண்டும் குரு பகவான் உங்க ராசிக்கே வராரு. அப்ப குரு பகவான் உட்கார்ந்த வீட்டுக்கும் பலனை கொடுப்பார். மற்ற கிரகம் பார்க்கிற வீட்டுக்கு தான் பலன் கொடுப்பார். ஆனா குரு மட்டும்தான் பார்க்கிற வீட்டுக்கும் பலன் கொடுப்பாரு, இருக்கிற வீட்டுக்கும் பலன் செய்வார். அப்ப குரு பகவான்
உங்களுக்கு இப்ப வக்கரத்துல இருந்து உங்க ராசி தான் பாக்குறாரு, 2ஆம் இடமா தனசு, அதாவது தனஸ்தானமா பாக்குறாரு. 20 தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா குரு ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பார். சரிங்களா? 20ஆம் தேதிக்கு மேல முழுமையா உங்க ராசியிலேயே உட்காந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. நீங்க பயப்படவே வேண்டாம். மீண்டும் குரு பகவான் உங்க வீட்டுக்கு வந்து அடுத்தபடி என்ன பண்றாருன்னா 96 நாள் உங்க வீட்டுல வந்து கரெக்டா குரு பகவான் வக்கரம் அடைஞ்சு உங்க வீட்டுல உட்காந்துருப்பாரு. கிட்டத்தட்ட பார்த்தா 3.25 மாசம் அடுத்தது குரு பகவான் உங்க வீட்டுல வக்கரம் ஆகிறார். அப்படி ஆகக்கூடிய காலம். ஏன்னா குரு வந்து யாருன்னா இந்த புதன் பகவான், உங்க ராசி அதிபதி புதன் இருக்கிறார் இல்லைங்களா, அவருடைய தந்தை தான் குரு பகவான். அப்ப தன்னுடைய மகனுக்கு அவர் நல்லதுதான் பண்ணுவாரு, நீங்க பயப்பட வேண்டாம். சரிங்களா? அப்ப இது போக பாத்தீங்கன்னா சனி பகவான் இப்ப உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். இப்ப உங்களுக்கு ஜீவன சனியே உட்கார்ந்து இருந்தார். ஒரு 4.5 மாதமா சனி பகவான் வக்கரத்தில் இருந்தார். அதனால பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு சாதகமா இருந்தது, ஒரு சிலருக்கு பாதகமா இருந்தது. ஆனா இப்ப சனி பகவான் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புறாரு. எப்பன்னா கார்த்திகை 12ஆம் தேதி அன்னைக்கு இந்த சனி வக்கரம் நிவர்த்தி அடையுது. அப்ப நிவர்த்தி அடையும் போது என்ன பண்றாருன்னா மீண்டும் சனி பகவான் முன்னோக்கி வரும்போது உங்களுக்கு வந்து ஜீவன சனி இல்லையா, தொழில்ல மட்டும் கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும். கூட்டு தொழில் பண்ணக்கூடாது, ஜாமீன் எழுத்து போடக்கூடாது, தொழில் ரீதியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யோசனை பண்ணி செய்யணும். ஏன்னா சனி பகவான் இயல்பு நிலைக்கு திரும்பும் போது உங்களுக்கு வந்து ஜீவன சனி, அதாவது தொழில் சனி பிடிச்சிருக்குது. அதனால தொழில கொஞ்சம் கவனமா கேர் எடுத்து இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? அதாவதுன்றது நீங்க எப்படி இருக்கு அப்படின்றது ஒரு தடவை உங்க ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. ஏன் ரொம்ப பெரிய பாதிப்பா இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கண்டிப்பா கவனமா இருந்துக்கலாம் இல்லைங்களா? அதனால ஒரு தடவை உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டிராவல் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.